வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் வெப் ஸ்டோரிஸ்க்கு வந்து ஒரு ஆடியோ வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோரிஸ்னா என்ன, அந்த வெப் ஸ்டோரிஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு வெப் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் ஆகும், அதில் மேக் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு wordpress பிளக்கினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கூகுள் வெப் ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறது, இதை பற்றின இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்காதவங்க அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் வெப் ஸ்டோரிஸ்னால் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏன் கிரியேட் பண்ணணும், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டேரெக்டாகவே நம்ம வெப் ஸ்டோரிஸ்க்கு போகலாம். வெப் ஸ்டோரிஸில் போயிட்டு ஒரு வெப் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக என்னோட wordpress வெப்சைட் போகிறேன். ஒன்ஸ் உங்களோட wordpress வெப்சைட் போனதுக்கப்புறம் உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் மேக் ஸ்டோரிஸ் அப்படின்ற இந்த பிளக்கின் இருக்கும். மேக் ஸ்டோரிஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெப் ஸ்டோரிஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ எனக்கு வந்து டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து ஒரு வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி அதில் எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் நியூ ஸ்டோரின்ற பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் டிஃப்ரெண்ட் ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்லைடை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் லோகோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு எனக்கு கஸ்டமைசபிளாக எனக்கு ஒரு லோகோ வேணும். அதனால் அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட wordpress வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லோகோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இதில் wordpress மீடியான்ற செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு லோகோ இல்லை, ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் இமேஜஸில் இருந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ மீடியா அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இமேஜஸை செலக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து நீங்கள் லோகோவை செட் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் ப்ரீ டிஃபெண்டாக ஒரு லோகோவை செட் பண்ணி அந்த லோகோ வந்து ஒன்று நீங்கள் wordpress வெப்சைட்டில் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதர்வைஸ் உங்களோட டெஸ்க்டாப்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இமேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட கேஸ்க்கு வந்து ஆல்ரெடி என்னோட wordpress மீடியாவில் வந்து என்னோட லோகோ இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஜஸ்ட் என்னோட wordpress மீடியாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட லோகோ வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இடத்துல ஆட் மீடியா டு ஸ்லைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட லோகோ வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் லோகோ வந்து நான் மேலே டாப்பில் வந்து ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட சைஸையும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து என்னோட போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை கஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ப்ரீ டிஃபைண்டாக ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டை தான் இன்றைக்கி நான் ஒரு வெப்சைட்டை நான் மேக் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு என்ன டைட்டில் இருக்கோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த பர்டிகுலர் டைட்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட சைஸோ அல்லது ஃபாண்ட்டோட கலரோ அல்லது ஃபாண்ட்டோட பேக்ரவுண்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் டிசைன் அப்படின்ற செக்ஷனில் வந்து இதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் இருக்குது. அப்பியரன்ஸில் போனீங்களாக்கும் இந்த டெக்ஸ்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டைட்டிலோட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலரில் மாறும். இல்லை எனக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் டைட்டிலோட பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டு என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ண வருவீங்களோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான்
ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ரெட் கலரில் போய்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே செகண்ட் கலர் பார்த்தீங்களாக்கும் இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்களாக்கும் இது ஷோ ஆகுது. இதை அப்படியே கிளிக் பண்ணி இதை அப்படியே நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறும். ரைட்டுங்களா? சப்போஸ் எனக்கு வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் வேண்டாம், இதை ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிங்களாக்கும் அதுக்கேற்ற மாதிரி இது டைட்டிலோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் மாறும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து அன்செக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ரைட்டுங்களா? ஒன்ஸ் உங்களோட டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கஸ்டமைசபிளாக கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் ஹியர்னு வைக்கிறேன். ரைட்டுங்களா? என்னோட கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து கிளிக் ஹியர்னு சொல்லி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இதில் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களாக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அன்வான்ட் டெக்ஸ்ட் அன்வான்ட் இமேஜஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை நீங்கள் சப்போஸ் கீழே வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனில் இந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயரில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும். இந்த கலரில் வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோ கலர் வைக்க விரும்புறேன் அப்படின்னா எல்லோ கலரை செலக்ட் பண்ணாக்கும் அதோட பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலராக மாறும். ரைட்டுங்களா? சப்போஸ் எனக்கு எந்த கலரும் வேண்டாம் அப்படின்னு நினச்சினாக்கும் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ன்ற இடத்துல அகெயின் நான் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் லோகோ, டைட்டில் அண்ட் கால் டு ஆக்ஷன் பட்டன் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு wordpress மீடியாவில் இருக்கக்கூடிய இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸ்டாக் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்டாக் இமேஜஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது அன்ஸ்பிளாஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சைட்டோட ஸ்டாக் இமேஜஸ்க்குள்ள உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் என்னோட பிசினஸ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நான் கீவேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணாக்கும் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு வந்து ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் இதை வந்து நீங்கள் மூவ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அகைன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி அதை சென்டர் பொசிஷன் கொண்டு வந்து ஜஸ்ட்டு வெளியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டர் பொசிஷனுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை பார்த்தீங்களாக்கும் கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணால் எந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு வந்து நீங்கள் டேரக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜ் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆன் கிளிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஓப்பன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்களாக்கும் இதில் ஃபஸ்ட்டு யூஆர்எல் கேட்கும். யூஆர்எல்ன்றது என்னன்னா லேண்டிங் பேஜ் யூஆர்எல். ஸோ எனக்கு வந்து டெமோ பர்பஸ்க்காக என்னோட வெப்சைட் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லேண்டிங் பேஜ் யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கும் டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் என்னன்னா ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணவும் அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் தான் ஷோ ஆகும். ரைட்டுங்களா? எனக்கு கிளிக் ஹியர் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் லேர்ன் மோர் நான் செட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல லேர்ன் மோர்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த கிளிக் டெக்ஸ்ட் வந்து லேர்ன் மோர் செட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஐக்கான் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கானை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி என்னோட wordpress மீடியாவில் இருக்கக்கூடிய என்னோட பர்டிகுலர் லோகோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வெப்சைட்டோட லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோட வெப்சைட்டோட லோகோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் ஐக்கன் கொடுத்தனாக்கும் இந்த இடத்துல என்னோட லோகோ வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? இதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நான் இப்போ ப்ரிவியூ பார்க்குறேன். ப்ரிவியூ பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கீழே ஷோ ஆகக்கூடிய அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து இந்த இடத்துல லேர்ன் மோர் வரும். ரைட்டுங்களா? ஸோ என்ன நான் கிளிக் டெக்ஸ்ட் வச்சனோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வரும். இந்த இடத்துல என்ன லோகோ நான் செட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் லோகோ வரும். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஆரா மார்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கரஸ்பாண்டிங் பேஜுக்கு வந்து அவங்கள டேரக்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன்ஸ் நான் ப்ரிவியூ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் செகண்ட் ஸ்லைடு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்லைடுக்கு வந்து நீங்கள் இது அப்படியே நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஸ்லைடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து மறுபடியும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு அந்த இமேஜஸ் அண்டு கால் டு ஆக்ஷன் பட்டன் பேக்ரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் லேசியாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைட் நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு என்னோட ப்ரீவியஸ் ஸ்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடை வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பேஜை நான் கன்வெர்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ டூப்ளிகேட் பேஜுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில்
டூப்ளிகேட் பேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்லைடு 2ல பார்த்தீங்களாக்கும் இதே கண்டென்ட், இதே இமேஜ், இதே கால் டு ஆக்ஷன் பட்டன் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைட்டில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களாக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்னோட கண்டென்ட்டை வந்து நான் ஜஸ்ட் ஆப்டிமைஸ் கண்டென்ட் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A Ctrl+P கொடுக்குறேன். இதுனா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதை வந்து நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் வரும். மறுபடியும் இந்த இடத்துல இந்த வித்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். வித்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் இதோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சிங்கிள் லைனில் வந்து அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதோட சைஸை நான் கம்மி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு இது எந்த இடத்துல பிளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல திஸ் இஸ் அ பேராகிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் டெக்ஸ்டோட சைஸ் வந்து ஒரு 18 நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இதோட லைன் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப லார்ஜாக இருக்கும். இந்த லைன் ஹைட்டை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்பியரன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டோட கலர் பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக் கலரில் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாக்கும் எனக்கு ஒயிட் கலர் இது ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட் கலரில் இருந்துட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுனாக்கும் இன்னும் கொஞ்சம் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அகைன் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட கலரை வந்து நான் பிளாக் கலர் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கலர் செட் பண்ணுறேன். ஐடியா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரும் என்னோட டெக்ஸ்டோட கலர் வந்து பிளாக் கலர் இருக்கனால எனக்கு இப்போ அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் இதை நான் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளைன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜிலலாம் வந்து எனக்கு கவ் ஷேப்பில் வரணும். அதனால் அந்த இடத்துல பார்டர் ரேடியஸை பொறுத்தவரை ஒரு 20ன்ற வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் என்னோட டெக்ஸ்டோட பேடிங் சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து டாப்பில் ஷோ ஆகுது. நான் பேடிங் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டவுனில் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் 5 பேடிங் கொடுக்குறேன். பேடிங் கொடுக்குறப்ப ஸோ டாப்லேருந்து 5ம் பாட்டம்லேருந்து 5ம் எனக்கு இந்த இடத்துல பேடிங் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் வித்தை நான் சேஞ்ச் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதை நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணனாக்கும் இன்னும் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக ஷோ ஆகும். ஸோ அகைன் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் போகிறேன். போய்ட்டு இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொண்டு வந்துடுறேன். ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் பர்டிகுலர் ஸ்லைடை வந்து நீங்கள் டைட்டிலாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், கால் டு ஆக்ஷன் பட்டனாக இருக்கட்டும், தென் லோகோவாக இருக்கட்டும், இதை ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு வந்து என்னோட பேக்ரவுண்ட் இமேஜ் நான் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன்னா அகைன் இந்த பர்டிகுலர் ஸ்லைடை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த இமேஜஸில் போய்ட்டு வேறு ஏதாவது இமேஜ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சேஞ்ச் இமேஜ் கொடுத்தாலே போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் ஆகும். ஒருவேளை இதோட பொசிஷன் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் இமேஜை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ எந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஷோ ஆகணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜாக வந்து ஷோ ஆகும். ஸோ அகைன் இதவே ஒரு டூப்ளிகேட் பேஜ் கொடுக்குறேன். அப் டு ஒரு 7 ஸ்லைடோ அல்லது ஒரு 10 ஸ்லைடோ அல்லது ஒரு 12 ஸ்லைடோ நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லைட் வந்து மினிமம் ஒரு 5 ஸ்லைடாவது நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸில் வந்து என்கேஜ் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அதோட இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் படித்து பார்த்துட்டு உங்களோட லேண்டிங் பேஜுக்கு போவாங்க. ஒன்ஸ் நான் இப்போ இந்த இடத்துல நான் 3 ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் ஆன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஆட் ஆன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆடன்ஸ் ஷோ ஆகும். இதில் ஆடியோன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு 1ல் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணாக்கும் இது ப்ளே ஆகும். ஓகே, இந்த பர்டிகுலர் ஆடியோ வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட்னு கொடுத்தனாக்கும் இந்த ஸ்லைடு 1ல் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் ஆடியோ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. யூ வாண்ட் டு ஆட் திஸ் ஆடியோ டு ஃபுல் ஸ்டோரி இன்ஸ்டெட் ஆஃப் பேஜ். அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஆடியோவை நீங்கள் எனேபிள் பண்ணாமல் ஃபுல் ஸ்டோரிக்குமேவும் இந்த ஆடியோ வந்து நீங்கள் எனேபிள் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க. அதர்வைஸ் இப்போ அது டிசப்பியர் ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன்னா ஸ்லைடு 2 நான் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணுறப்போ எனக்கு அது அகெயின் அந்த நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தனாக்கும் இந்த பர்டிகுலர் 3 ஸ்லைடுக்குமே பார்த்தீங்கன்னாக்கும் சேம் மியூசிக் வந்து எனக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்லைடு 1 கிளிக் பண்ணுறேன், அப்போவும் எனக்கு இந்த மியூசிக் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்லைடு 2 செலக்ட் பண்ணுறேன், அப்பவும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸ்லைடு 3 செலக்ட் பண்ணுறேன், அப்பவும் எனக்கு இந்த மியூசிக் வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது அப்படிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுக்குறப்போ டிஃபால்ட்டாகவே அது வந்து உங்களுக்கு மியூட் பட்டனில் தான் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை அன்மியூட் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல அன்மியூட் பண்ணுறேன். ஸோ என்னோட 3 ஸ்லைட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து எனக்கு ப்ளே ஆகுது ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்லைடில் வந்து ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ண நினச்சிங்களாக்கும் நீங்கள் ஆட் ஆனில் போய்ட்டு மியூசிக் வந்து எனேபிள் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மியூசிக் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதில் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் எனக்கு வேறு ஒரு ஆடியோ வந்து எனக்கு நான் இன்சர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல மீடியா லைப்ரரின்ற பார்த்தீங்களா, இந்த மீடியா லைப்ரரின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் ஆட் நியூ மீடியான்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்லோடு ஃபைல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஆடியோ ஃபைல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த ஆடியோ ஃபைல் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிரைவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள எனக்கு நிறைய MP3 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எல்லா ஆடியோ ஃபைலும் எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு மியூசிக் வந்து நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் பேக் டு எடிட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ண எல்லா ஆடியோ ஃபைலும் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஸ்லைடு 1க்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பர்டிகுலர் மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மியூசிக் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை ஆன் ஸ்டோரின்னு இருக்குது, இல்லாட்டி அப்ளை ஆன் பேஜ் இருக்குது. நான் ஜஸ்ட் அப்ளை ஆன் பேஜ் செலக்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஸ்லைடு 1க்கு மட்டும் அந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து ஆட் ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லைடு 2 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் மியூசிக் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் யூ வாண்ட் டு ஆட் திஸ் ஆடியோ டு ஃபுல் ஸ்டோரின்னு கேட்குறாங்க. நோ. சப்போஸ் எல்லா ஸ்லைடுக்கும் அதே மியூசிக் வந்து ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்கலாம். நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு மட்டும்தான் அந்த மியூசிக் வந்து நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த செகண்ட் ஸ்லைடுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் மியூசிக் வந்து எனேபிள் ஆகும். என்னோட ஃபஸ்ட் ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் வேறு ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட தேர்ட் ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் வேறு ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்னோட 3 ஸ்லைடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் வேறு ஆடியோ தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் ஜஸ்ட் ப்ரிவியூ பார்த்தனாக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு ஆடியோ வந்து ப்ளே ஆகுதான்றதை நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மியூட் பட்டனை வந்து அன்மியூட் பண்ணுறேன். Google searches are happening. 71.33% of organic website இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. இப்போ நான் செகண்ட் ஸ்லைடை செலக்ட் பண்ணாலும் எனக்கு வேற ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகணும். meaning you every second there are 89,590. நெக்ஸ்ட் நான் தேர்ட் ஸ்லைடை சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேற ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லைடுக்கு டிஃப்ரெண்ட் ஆடியோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களோட ஃபுல் ஸ்டோரிக்கும் ஒரே ஆடியோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுக்குறப்போ பப்ளிஷர் டீட்டெயில், அந்த மெட்டா டேக் SEO, அந்த ஸ்டோரி வேலிடேஷன், செட்டப் அனாலிட்டிக்ஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தெரில அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து எப்படி வந்து அந்த SEO டைட்டில் செட் பண்ணுறது, பப்ளிஷர் டீட்டெயில் எப்படி கொடுக்குறது, கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஒரு கூகுள் வெப் ஸ்டோரிஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வெப் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until that signing off, digital Vishnu.